கட் பண்ணியிருந்தோம் கிரைனிங்கில். அண்ட் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க் எல்லாமே இல்லையா. ஸோ இந்த டிக்கி டோர் பின்னாடி அந்த ஒரு பீஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் மாற்றிட்டோம். அண்ட் இந்த பேனலே நம்ம நீட்டாக டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அண்ட் அவங்க வந்து இது சீட்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் இந்த பெயிண்ட் அது வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்குங்க. பாட்டமு அண்ட் அவுட் சைடில் வந்து அந்த போஸ்ட் 2 இருக்குது. அண்ட் எடுத்துனுக்குறாங்க. அதை தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லெவல் வந்து நம்ம நீட்டாக ரெடி பண்ணணும். அது அண்ட் கார் ஃபுல்லாக பேஸ்ட் ஒர்க் பார்த்துட்டோம். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கு அப்ளை பண்ணதாலும் காமிக்கலான்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பானட் இருக்குது. அண்ட் பானட் பாருங்கள் எவ்வளோ டென்ட் இருக்குன்னு. அண்ட் இது டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இன்னொரு பட்டி கோட்டிங் இருக்குது. ஸோ அந்த பட்டி கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இதுதாங்க அந்த பட்டி கோட்டிங். அண்ட் அந்த ஸ்பாட்டெல்லாம் செக் பண்ணிட்டாங்க. இப்போது பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுங்க. கார் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்குது இந்த கார். இப்போது தனியாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இது வந்து டிக்கி, இது காரோட பேக் டோர். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு காரில் இன்ஜினெல்லாம் ஏற்றி ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஒர்க் கொடுத்துட்டோம். அவங்க வந்து இப்போ கார் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்ஜினெல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணோம். அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் வந்து பெயிண்டிங்காக ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ட் இப்போ கார் வந்து பாருங்கள், இது பெயிண்ட் ரூம் இது. அண்ட் இந்த இதுக்கு முன்னாடி இந்த கலர் இருந்துச்சு இல்லையா காரில். ஸோ அதே கலர் தான். கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அண்ட் இதுதான் இல்லை, இது வந்து கிளியர் கோட்டிங் இது. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி பாருங்கள், தெரியுதா இந்த ஷைனிங் தெரியுதா. அண்ட் முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. ஃபிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது இதில். அண்ட் இது வந்து மெயின் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. காரை வந்து கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அண்ட் ஓகேங்க, நம்ம சேனலுக்கு போதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த எலியோவில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி, காருக்கும் சேஃப்டி. அப்படி இல்லைன்னா கார் கேரேஜில் கொடுத்து அதை செக் பண்ணிக்கோங்க. காரோட அவுட்லுக் உங்களுக்கு ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணலாம் தான் பார்த்துருந்தேன். அண்ட் காரை வந்து கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு இந்த வீடு தான் இருந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம கார் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே